வணக்கம் மக்கள். எந்த சேனல்காரன் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இன்றைக்கு வந்து என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து மே 18, அதாவது தமிழ் இன ஒழிப்பு நாள். இன்றைக்கு என்ன சொல்கிற இறுதி யுத்தத்தில் வந்து தமிழ் இன மக்களை கொடூரமாக அழிச்சு கொன்ற ஒரு நாள் தான் இன்றைக்கு. நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னா முல்லைத்தீவில் வந்து அந்த நினைவிடத்து தான் போக போகிறோம். அதான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். எப்படியும் ஒரு 2 hours டைம் எடுக்கும், 2 மணி எடுக்கும் போகிறதுக்கு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அங்கே போயிட்டு என்னென்ன மாயின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மற்றது வந்து முள்ளிவாய்க்கால் இல்லாட்டிக்கு மே 18 இன ஒழிப்பு நாள், தமிழ் இன ஒழிப்பு நாள் என்று சொல்லி நவம்பர்றது ஒன்று தமிழ் இனத்தை அழித்த ஒரு நாள். மற்றொன்று வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் மே 18 என்று சொன்னாலே நோமலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஞாபகம் வர்றது. அது என்ன முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றால், இந்த இறுதி யுத்தத்தில் வந்து மக்கள் சாப்பாட்டை கஷ்டப்பட்டு ஒன்று கேட்க இந்த கஞ்சி தான் அவன் உயிரை காப்பாற்றுச்சு. 3 வேளையும் கஞ்சி தான் செஞ்சு காப்பாற்றல. அதில் உப்பு புளி அப்படி ஒன்றுமே இருக்காது. வெறும் சோறும் தண்ணியும் போட்டு அடுப்பில் வச்சு குடித்தோம். அப்படி அந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தவர் கொஞ்ச காலத்துக்கு. இப்போ அந்த ஒரு கஷ்டம் எவ்வளோ எப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் அப்போக்கு அங்கே இல்லை, அங்கே யாழ்ப்பாணத்தில் நான் இருந்தேன். அப்போ எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியலை. ஆனால் போய் பார்ப்போம் இன்றைக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். உறப்பு முன்னிவாங்கெல்லாம் பேசலாம், அப்படி நியாயம் பேசா இருக்கு. ஒரு 6 உரைப்பு கழிப்படையா
ஓகே இப்போ நாங்கள் நடக்கிறது வந்துட்டோம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். வரிகள் சுமந்த உறவுகள் தமது ஒன்றின் சுடர்களை சமநேரத்தில் ஏற்றுவார்கள். கடவுளர்களே, பலன்களின் சாபங்களாகும் நீதி தேவதையின் தராசு உள்ளெங்கே என்னும் கந்தக தொழில்களுடன் வானோக்கி வருகின்றது. இப்போது மதகுருமார்கள் மலரஞ்சல் செய்வார்கள்.
ஓ அது நம்பருக்கு தான் நான் வரும், லிங்க் இல்லைண்ணா ஒரு மெசேஜ் கொண்டு வரும் டைப் பண்ணி. அதில் 2 பேரை மாற்றி ஞானகுமாராக மாற்றி So the idea of an hybrid port, as you know, is one of the proposals that came through an initial meaningful instrument. So we too have reached the conclusion that nothing will be delivered right now with those ideas and existing mechanisms. Okay, Any other questions? You said Sri Lanka's conflict can be forgotten, even all these new conflicts might be world. If you draw any parallel between what's happening in Sri Lanka and what's going on in Gaza, for example, the same period, the same kind of empathy and whatever you call it, these draw, can you see parallels between? See a lot of parallels. The primary parallel, I will say, is that in Gaza, the Israeli authorities are completely violating their obligations to respect civilians and to distinguish between civilians and combatants in the name of their military objective. Their military objective, which is to eliminate Hamas, has become mandatory. And everything becomes subservient to this law, including international law. The fundamental principle of international law is that you always distinguish between combatants and civilians. And if you cannot distinguish, then you don't shoot and you don't share. That's a fundamental principle. I see that in the context of the end of the war, certainly in Sri Lanka, the same failure on the part of both the LTT and the national forces to distinguish and to respect civilians, civilian lives and civilians. Thank you.
ஓகே மகள், இப்போ நான் அங்கே இந்த வலிக்கிட்டு இந்த சாப்பிடுவோம்னு சொல்லி கடைக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் எத்தனை அந்த அம்மா எல்லாம் அழுதவா. பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது அந்த இடத்துல. கடைசியான எவ்வளோ உயிர் போயிருக்கு அந்த இடத்துல, எங்களுக்கு அந்த இடத்துல நிற்க எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டாங்க, எவ்வளோ உயிர் போயிருக்கணும்னு சொல்லி. அது அதில் நிற்க முடியாம உடனே முடிஞ்ச அதில் இருக்கிற அந்த பழைய கிழிஞ்சு போன ஆடைகள், மண்ணுக்கு புதஞ்சின்னு இருந்த அந்த ஆடைகளை பார்க்க விளங்கினது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற வந்து இந்த அனுபவம் சொல்லி இருந்திருக்கலாம். இப்போ அப்படியே நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். மற்றது அந்த பழைய நினைவுகளவே தான் தெரியும். நான் எல்லாம் சின்னப்படி அந்த டைமில் எனக்கு எல்லாம் 10 or 9 வயசு தான், எனக்கு அப்போ எல்லாம் தெரியாது. உங்களுக்கு யாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருந்தால் எனக்கு இதில் உங்களுக்கு நான் தெரிஞ்சு கொள்வேன். ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே மக்கள்.